யார்? இந்த இயேசு. இயேசு யார் அப்படின்றத நாம ஒவ்வொரு வாரமா சிந்திச்சுக்கிட்டே வரோம். இந்த வாரம் நாம பார்க்க போறது அவர் தடைகளை நீக்கி போடுகிறவர். வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவங்களுக்கு முன்பாக கடந்து சென்று கொண்டிருக்கிறார் அப்படின்னு. தடை எல்லா மனுஷங்களும் நம்ம எல்லாருமே வாழ்க்கையில சொல்லுவோம், சே இந்த விஷயம் செய்யறதுக்கு இது தடையாவே இருக்குதுப்பா, இதை செய்யலாம்னு நினைக்கிறேன், எதனா ஒன்று வந்துடுது தடையா. சர்ச்சுக்கு போகணும்னு நினைக்கும் போது தான் எதனா ஒன்று வந்துடுது, ஜெபம் பண்ணலாம்னு நினைக்கும் போது தான் தடையா ஒரு வேலை வந்துடுது அப்படின்னு சொல்லுவோம். தடைகள் எல்லா மனுஷருடைய வாழ்க்கையிலையும் இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த தடை என்ன செய்யுது? நம்மளை ஒரு இடத்தை விட்டு முன்னேறி செல்ல முடியாதபடி அங்கேயே நிறுத்தி வைக்குது. வளர்ச்சிக்கு எடுத்து செல்லாதபடி அதே இடத்துல நம்மளை முடக்க பார்க்குது. அதுதான் வேதம் சொல்லுது, தடைகளை அகற்றி போடுகிறவர் நமக்கு முன்னாக போய்கொண்டிருக்கிறார்னு. வேதாகமத்தில் அநேக எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். தடை மனுஷங்க மூலமா தடை வரலாம், சத்ருவன் மூலமா தடை வரலாம், ஏன் ஆண்டவரே சில காரியங்களை தடை பண்ணியிருக்கிறாருன்னு வேதாகமத்தில் பார்க்குறோம். இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு போகிறதுக்கு பார்வோன் அந்த இடத்துல தடையாக இருந்ததை பார்க்குறோம். அந்த பார்வோனை ஆண்டவர் வாதைகளினால அந்த தேசத்தை வாட்டி வதைத்து அதுக்கப்புறம் தான் இஸ்ரவேல் மக்களை எகிப்துக்கு இருந்து எடுத்து பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கொண்டு போய் சேர்த்தார். அந்த பார்வோன் அவங்களுக்கு தடையாக இருந்தார். தாவீதுக்கு சவுல் ஒரு தடையாக இருந்தார். தாவீது ராஜாவுக்கு தம் மாமனாகிய சவுலே தாவீதுக்கு தடையாக இருந்தார். சவுல் எவ்வளோ நெருக்கடி கொடுத்தாலும் தாவீது ஒன்று தான் சொன்னார், அவர் கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், நான் அவரை ஒன்றும் செய்ய மாட்டேன். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே அப்படிதான். தடைகள் யார் மூலமாக தடை வரலாம். அப்போ தடை வந்தவங்களுக்கு விரோதமாக நம்ம செய்யணும்னு இல்லை, கடவுள்கிட்ட நம்ம சொல்லிட்டு அமைதியாக இருந்தோம்னு சொன்னால் தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்னாடி கடந்து போவார். இயேசு கிறிஸ்து சொன்னார், சிறு பிள்ளைங்க இயேசு கிறிஸ்துவ கிட்ட வரும்போது அவங்க கிட்ட வரத்துக்கு சீஷருங்க தடையாக இருந்தாங்க. அப்போ தான் இயேசு சொன்னார், சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், ஏனென்றால் பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவங்களுக்குரியது. அப்போ தடைகள் எப்படி வேணாலும் வரலாம், ஆனால் ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், என்ன தடை வந்தாலும் தடைகளை நீக்கி போடுகிறவர் என் முன்னாடி கடந்து போறாரு, அவர் அதை உடைச்சு போடுவாரு அப்படின்றத மறக்கக்கூடாது. யோபு சொல்றாரு, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. ஒரு விஷயம் ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டோன்னு சொன்னா அவர் அதை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா எந்த தடை வந்தாலும் உடைச்சு போட்டு அவர் அதை முடிச்சு கொடுப்பாரு. நம்மளுடைய வாழ்க்கையில சில சமயம் ஆண்டவர் தடுத்து போடுறத நம்ம பார்க்கலாம். வேதாகமத்துல நிறைய பார்க்கலாம். ஆண்டவர் தடுத்து போட்டார். அப்போ ஒன்னே அவன் ஞாபகம் வச்சுக்கணும், அவர் தடுக்கிறார்னு சொன்னா அது நன்மைக்கு ஏதுவாக தான் இருக்கும். அப்போ இது ஆண்டவர் தடுத்தாரா, மனுஷங்க தடுக்கிறாங்களா, சத்துரு மூலமா தடப்படுதா அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறது? எல்லா தடையாவே இருக்குதே அப்படின்னு சிந்திக்கலாம். ஒன்னே ஒன்று தான், எந்த தடை இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லிட்டு அவர் பின்னாடி நின்னோன்னு சொன்னா தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக கடந்து போவார். அடுத்த வாரம் ஏசியார்ன்றதை இன்னொரு தலைப்புல சிந்திக்கலாம். செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, தாங்கிய இந்நாள் வரையும் தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய், நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம், நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை